ஹலோ, வணக்கம். நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்ஃபேக்ட் ஆஸ் யூஷுவல் சொல்றதுதான், நீங்க இஃப் யூ ஆர் நாட் டூயிங் ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே டு நாட் ஃபீல் ஓகே. எல்லாம் சரியாயிடும் நம்புவோம். எல்லாம் சரியாயிடும் நம்புங்க. நான் நம்புறேன் உங்களுக்காக. ஸோ நீங்களும் நம்புங்க. இந்த எபிசோட் வந்து as usual we have our guest Berty Ashley. Welcome back to the show, Berty. Yay! Hi everyone. Yes, happy to be here. நான் ஆக்சுவலா முன்னாடியே மெசேஜ் பண்ணணும்னு பார்த்தேன், பட் நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்கன்னு ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சது உங்க இன்ஸ்டாகிராம்ல. சோ இந்த வாரம் கொஞ்சம் அமைதியா இருந்தனால சரி மனுஷன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காம போல. ஸ்டோரியே காணுமே. ஆமா, அப்போ வெட்டியா தான் இருக்கேன். By the way, one of the reasons Instagram நீங்க இப்போ உங்களோட இன்ட்ரோட யூஷுவல் இன்ட்ரோ கேட்டது ஸ்லீப் டோக்கன் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் பேண்ட். சரியா? கைண்ட் ஆஃப் ஆல்ட் மெட்டல் ஹிப் ஹாப் genre defining band. They have a song called Are You Really Okay? Okay. சரியா? நீங்க உங்க இன்ட்ரோடக்ஷன் கேட்கும்போது எனக்கு தானா அந்த பாட்டு தான் பின்னாடி ஓடிட்டு இருக்கு. Are You Really Okay? Are You Really Okay? அது எப்படின்னா அந்த கடைசியில அந்த வெசல்ன்றவன் தான் லீட் சிங்கர். ஓகே, ஒரு நல்ல பியூட்டிஃபுல் கார்ட் சேஞ்சிங் மெலடி சிங்ஸ் தி வேர்ட்ஸ் Are You Really Okay? முதல்ல கேட்கும்போது யாரோ சரி ஓ கேட்கறான் போல, அவன் திருப்பி வந்து ஒரு மாதிரி I know he's singing it right, but you can feel a difference in like நிச்சயமாவே Are You Okay? ஒரு 3வது 4வது திருப்பி கேட்பான். ஓகே, and each time he sings it slightly differently with a slight different enunciation on which word he asks. Are you really okay? Are you really okay? Are you really okay? And when he says, Are you really okay? Again, he sings it, and every time you get a different feeling. Like, நம்மள ஒரு மாதிரி கேட்கறானா இல்லாட்டி புரிஞ்சு கேட்கறானா, and then by the end of the song you're like, I'm not okay, please பாட்டை முடிங்க ப்ளீஸ் அப்படின்ற ஃபீலிங்ல போயிடும். Just listen to that. I know it's a metal band, but that song has no metal in it. It's a very straightforward, என்ன சொல்றது, mid rock, hip hop vibe song. அது முந்தின பாட்டு கேட்டீங்கன்னா காது பிஞ்சிடும், அது மெட்டல் சாங். சரியா? ஆனா இந்த பாட்டை மாத்திரம் கேட்டு சந்தோஷம். Are you really okay? கேக்குறேன் கண்டிப்பா. நீங்க மாத்திரம் கிடையாது, all the listeners and Berty சொல்லி ஒரு சாங் கேட்காம இருக்க முடியாது. சோ கண்டிப்பா கேக்குறேன். இவ்வளவு நாள் பண்ணாத ஒரு பாட்டு நான் வந்து நோட் டவுன் பண்றேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பிளேலிஸ்ட் போடும்போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகுது, மறந்துடுறேன் என்ன பாட்டுலாம் சொல்றேன்னு. சோ நோட்டுன்றோம். ஓகே, அடுத்த சாங் ஆல்ரெடி நோட். சோ Berty, இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து நான் பேசணும்னு நினைச்ச உடனே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது வந்து இந்த டாபிக் தான். ஏன் அப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் ஜென்ரலி ஐ வாஸ் கியூரியஸ். ஏன்னா இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து பிரேக்கப் ஆஃப் பேண்ட்ஸ். ஸோ பாப்புலர் பேண்ட்ஸ் வந்து பயங்கர டாப்ல இருந்திருப்பாங்க, பட் டக்குன்னு பிரிஞ்சு போயிருப்பாங்க. பிரிஞ்சுட்டு தனித்தனியா பண்ணிட்டு இருப்பாங்க, பட் சிலர் திரும்ப சேர்ந்திருப்பாங்க, சிலர் சேராமலே போயிருப்பாங்க, சிலர் சேர்ந்துட்டு திரும்ப பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கும் இல்லையா? ஸோ பிரேக்கப் ஆஃப் பேண்ட்ஸ் பேசணும்னா சார், அண்ட் பிரேக்கப் ஆஃப் பேண்ட்ஸ் முக்கியமா எதுக்குன்னா வந்து எனக்கு பெருசா இதை பத்தி ஐடியா கிடையாது, பட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பாப்புலர் பேண்ட்ஸ்ல இருந்து போனது, ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டில்ஸ்ல இருந்து லெனன் போனது, அண்ட் ஃபிஃப்த் ஹார்மனில இருந்து கமிலா கேபலோ வந்து மோர் லைக் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, பட் அவ ரொம்ப பெரிய ஆயிட்டா இப்போ. சோ இந்த மாதிரி எல்லாம் கதைகள் இருக்கும்போது நிறைய விஷயம் இதை பத்தி இருக்கும் கண்டிப்பா. அதை வந்து உங்கள்கிட்ட இருந்து கேட்டா அது ஜஸ்டிஃபைங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் நான் கேட்டேன். சோ பிரேக்கப் ஆஃப் பேண்ட்ஸ் இதை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ண பேண்ட் பிரேக்கப் வந்து என்னோட ஓன் காலேஜ் மேட். காலேஜ்ல நல்லா பண்ணிட்டு இருந்தா நாங்க அமெரிக்கன் காலேஜ் மதுரையில. we used to cover Bon Jovi, Pink Floyd, மெட்டாலிகா எல்லாத்தையும். காலேஜ் ஈவெண்ட்லாம் போனா நாங்க எல்லாம் மற்றவங்களாம் வந்து இந்த மை ஹார்ட் வில் கோ ஆன் ஒரு பியானோ வாசிப்பதை பாடுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க போய் ஒரு பேண்டை இறக்கி கிட்டார் சோலோ இருப்போம். நல்ல அந்த பேண்டு. அப்புறம் கீபோர்டிஸ்ட் வந்து நான் பிஹெச்டி பண்ண போறேன் கனடா போயிட்டேன். அப்புறம் கிட்டாரிஸ்ட் வந்து நான் வந்து சயின்டிஸ்டா போறேன். தனித்தனியா ஊர் விட்டு போயிட்டாங்க. எங்க பிரேக்கப் ஆயிடுச்சு. இல்லைன்னா காலத்துல நாங்க. பட் இது வந்து நாட் அ
பிரேக்கப்ல அது வந்து சிச்சுவேஷன் உங்களுக்கு ஒத்து வரல, அவ்வளவுதான். விட்டு போயிட்டாங்க அந்த பசங்க. இந்த பாட்காஸ்ட் கேட்டீங்கன்னா உங்கதான் சொல்றேன். அஸ்வின் சீதாராமன் கேனடால இருந்து வாடா, பெனின் ஜோசப் எங்க இருந்தாலும் வாடா, பேண்ட் ஆரம்பிக்கிறது. Okay, fine, let's go on. So the thing about bands and breakups, all bands, almost all the greatest bands, எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி லைக் மை காலேஜ். வாடா மச்சான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சேர்ந்து they get together, they start playing, right? ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் கேட்டேன்னா, உங்க ஸ்கூல்ல வந்து யூ ஹேட் டூ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதனால நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்துருப்பீங்க. என் கேஸ்ல எல்லாரும் மாப்பிள்ளை பெஞ்ச் பசங்க இருந்தாரு. சரியா? அப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, நீங்க இவன் தாண்ட என் வாழ்க்கையில எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் விட்டே போக மாட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா we might not even have talked to them. அப்பப்போ ஃபேஸ்புக்ல ஹாப்பி பர்த்டே சொல்லிருப்போம், டே மாப்பிள்ளை நல்லா இருக்கேன், ஓ கல்யாணம் படிச்சா அப்படின்னு இருப்போம். பட் அட் தட் டைம் யூ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி காலேஜ்ல we have friends who அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அந்த டைமிங்ல நம்மளை விட்டு பிரியவே மாட்டாங்க அப்படின்றவங்க. பட் ஓவர் டைம் we just have difference of opinion, or they have their life, they go away that way அப்படி. Same thing happens in music as well, because band வந்து most important thing is a relationship, right? ஏன்னா the band revolves around a number of people acting together. இப்ப வரும் பீட்டில்ஸ் எடுத்து நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க அந்த பேரை. ஸோ 4 பேர். ஃபர்ஸ்ட் முதல்ல பால் மெக்கார்ட்னி, ஜான் லெனன், தி குவாரிமென் அப்படின்னு ஒரு பேண்ட் ஆரம்பிச்சு. அப்புறம் ஜார்ஜ் ஹாரிசன், அப்புறம் நம்ம முதல்ல இவரு சென்னைக்காரர் பீட் பெஸ்டர் கூப்பிடுறாங்க. அப்புறம் 4 பேர் தி ஸ்டார்ட் பேண்ட், ரைட்? And initially they're really good. அப்படி என்ன சொல்றது, ஜான் லெனன் ஒரு பாட்டு இருந்தாரு, பால் மெக்கார்ட்னி பாட்டு இருந்தாரு, ஜார்ஜ் ஹாரிசன் கிட்டார் வாசிக்கிறாரு. இட்ஸ் ஆல் கோஸ் வெல். Then they discover that Ringo Starr is a drum which is better for them. So ஜெர்மனில இருந்து வந்த Ringo Starr தான் the band forms. Now here's the thing, நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் பீட்டில்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா, பல வருஷமாச்சு, சரியா? ஆனா நீங்க வெளில சொன்னா நம்பவே மாட்டாங்க யாருமே. their total activity was only 10 years. 1960ல இருந்து 1970 mid 70 வரைக்கும் ஒரு 10 வருஷம் தான். 63 to 73 அவ்வளவுதான். 10 வருஷத்துல அவங்க பண்ண எல்லா செடியும் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பேசிட்டு இருக்கோம். So நம்ம வந்து பீட்டில்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங் 50 years 60 years. No, they were not. They were a band only for less than 10 years தான். Then they broke up. சோ இப்ப நீங்க ஜான் லெனன் தனியா போயிட்டு, ஜான் லெனன் ஆயிட்டாருன்னா நடுவில் வந்து அவர் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோலாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க இமேஜின் அப்படின்னு ஒரு சாங் எடுத்தீங்க, லிரிக்ஸ் வந்து டியூன் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வந்து. சோ அவர் பட் பால் மெக்கார்ட்னி வந்து நான் ராக் ஸ்டைல்ல போக்குறேன் அப்படின்ட்டு he got married to Linda McCartney. And இங்க யோகோ ஓனோ வந்து she went into expressiveness, அவங்க ஆர்ட் எக்ஸ்பெரிமெண்டல் அப்படி போயிட்டாங்க. ஸோ தேர் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் ஆல்சோ வெண்ட். ஜார்ஜ் ஹாரிசன் வந்து இந்தியா போயிட்டு அதுக்கப்புறம் ரவிசங்கரோட மிஸ்டிக்கல் அந்த மாதிரி இந்தியன் டைப் ஆஃப் மியூசிக்லாம். சோ இப்போ ஒரு பேண்ட் சேரும் போது 3 பேருமே உள்ள உட்கார வச்சு ஒரே பாட்டு எப்படி இருந்தாங்க. எனக்கு வந்து சித்தார் சோலோ வேணும் அப்படின்னு ஜார்ஜ் ஹாரிசன், ஜான் லெனன் வந்து யாருமே பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான கார்டு வேரியேஷன்ல போவோம் அப்படின்னு, பால் மெக்கார்ட்னி கொஞ்சம் ராக்ல போவோம் அப்படின்னு. அப்ப there's all this tussle of power, right? அப்புறம் என்னன்னா இப்ப ஜான் லெனன் ஆல்ரெடி ஒரு 10 பாட்டு எழுதி வச்சிருக்கான். ஜார்ஜ் ஹாரிசன் வந்து அவன் எழுதின முதல் பாட்டு ஃபார் பீட்டில்ஸ் ஹியர் கம்ஸ் தி சன் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, சரியா? அதை வச்சு அவன் ஒரு 10 பாட்டு எழுதிருக்கான். பால் மெக்கார்ட்னி தூங்கி எந்திரிச்சா 2 பாட்டு வந்துடும் அவனுக்கு, சரியா? they're all geniuses. But in a band setup you cannot get others to understand. சரி நீ மாப்பிள்ள இந்த பாட்டு இருக்கா, இல்லடா அதோட ஏன் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு, சரியா? இந்த பாட்டு இல்லடா நம்ம செட்டால இந்த ஆல்பம்க்கு வேற ஆல்பம் போடுவோம் அப்படின்னு. Then obviously you can't have என்ன சொல்ற ஒரு ப்ரொடியூசர் இருக்காப்ல ஜார்ஜ் மார்டின், டேய் பசங்களா 2 மாசத்துல ஒரு ஆல்பம் கொடுக்குறா அப்படின்னு. ஆப்பிள் மியூசிக் வந்து சார் முந்தின வருஷம் வந்து நீங்க 1 மில்லியன் ரெக்கார்ட் செல் பண்ணிட்டீங்க, இந்த 5 மில்லியன் ரெக்கார்ட் நீங்க செல் பண்ணலன்னா ஒன்றும் பண்ணி இந்த மாதிரி டென்ஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கு. நடுவில் ஜான் லெனன் வந்து ப்ரோ ஒரு பாட்டு எழுதுறோம் ப்ரோ, ஒரு பியானோ எழுதுறோம், அவசியம் ஒரு ஃபுல்லா வந்து டாக்கிங் அபவுட் மிஸ்டிசம் அப்படின்னா எப்படி பால் மெக்கார்ட்னி இல்ல அது ஹிட் ஆகாது, இப்பெல்லாம் ராக் தான் போடணும் அப்படின்றாங்க. So obviously they have difference of opinion. So Get Back is the last album that they work together. அதுலயே இப்ப இந்த லேட்டஸ்ட் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா உள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். They have that understanding, there's lots of problems, right? So obviously they went apart. Now அங்கேயாச்சும் வந்து ஒரு மாதிரி மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட வெளில போயிட்டாங்க. Let's take another band, Pink Floyd. Right? Again, huge band. At one point of time, 1970s, 1980s, they were the biggest. This is an absolutely true fact. உலகத்துல எந்த நேரத்துல கூட யாராச்சும் வந்து டார்க் சைடு வந்து இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. Since the late 1980s, this is a rule. At any point of time, somewhere in the world, someone is listening to dark side.
they After the Moon is being one of the greatest albums ever written. How do you follow that? Right? So அப்படி எழுதிட்டு இருக்கும் போது then they write the album Wish You Were Here, which is about an old bandmate. Then they write Animals. அப்ப அந்த Animals பாட்டு எழுதிட்டு இருக்கும் போது then tour பண்றாங்க அந்த ஆல்பம். டூர் பண்ணும்போது மக்கள் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா they get more excited about the theatrics, இந்த வெடி வெடிக்கிறது பின்னாடி இருக்க சவுண்டு அந்த மாதிரிலாம். They are not listening to the lyrics. இத வந்து ராஜா வாட்டர்ஸ் மெயின் பிரின்சிபல் சாங் ரைட்டர் வந்து பாக்குறாரு. ஹி கெட்ஸ் டென்ஷன். ஏய் என்னடா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இங்க வந்து ஒரு ஃபீலிங்கா பாடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தண்ணியை போட்டு நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் அப்படி ஃபீல் பண்றாரு. டேவிட் கில்பர் என்ன சொல்றாரு, என் கிட்டார் சொல்ல பாக்குங்க எல்லாம் வந்துருக்காங்க, சரியா, நீ என்ன வேணாலும் பாடிக்கோ, நான் வந்து 10 நிமிஷம் வாசிக்க போறேன் அப்படின்னு இருக்காப்ல. அடுத்த ஆல்பம் வந்து வா உட்காரம் இல்ல எழுத உடனே ராஜா வாட்டர்ஸ் எங்க அப்பா இறந்துட்டாப்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இன் வார். I will never forgive Margaret Thatcher for it because my father died. So full album வந்து anti Margaret Thatcher எழுத போறோம். அது பேர் ஃபைனல் கட். இவங்க ஏன்டா இப்படி நல்லா இது வாரெல்லாம் வேண்டாண்டா வேதா சொல்ல முடியாது. இதான் நான் உடனே சொல்றாங்க, இது ஒரு ரொம்ப நாள் தேவையில்லையே, நான் எல்லா லிரிக்ஸ் வச்சிருக்கேன், எல்லா மியூசிக் வச்சிருக்கேன், வாங்க வாசிங்க அப்படின்னு. என்னடா சொல்றேன் அப்படின்னே, he actually the keyboardist of the band, okay guy, ரிச்சர்ட் ரைட் வந்து he fired. சரியா, நீ பேண்ட்ல இல்லன்னு வெளில அனுப்பிட்டான். பிரேக்கப்லாம் கிடையாது, நீ பேண்ட்ல கிடையாது, நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு then he got him back as a sessions musician. Just imagine, you are part of the band, you started the band, but the guy tells you நீ இனிமே பேண்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிட்டு, சரி எப்படி ஒரு கீபோர்டிஸ்ட் ஆகும், திருப்பி உனக்கு வந்து மாசம் சம்பளம் கொடுக்குறேன், நீ வந்து சேருனா எப்படி இருக்கும் அப்படின்னு சேர்ந்தாப்ல ரிச்சர்ட் ரைட். சரியா, but the album was a loss. Okay, the only so they finally did that album. ஆமா, ஃபைனல் கட் அப்படின்னு ஒரு ஆல்பம். That was the last Pink Floyd album with Roger Waters, which was I mean, artistically speaking, it's a work of art. சரியா, but it doesn't have any radio friendly songs. So அதனால Pink Floyd அவ்வளவு பெரிய ஹிட் ஆகல. ஸோ ரிச்சர்ட் ரைட் ஒருத்தனுக்கு தான் வந்து சம்பளம், மாச சம்பளம் வந்தனால he made her money. பட் 3 பேருக்கு ஒரு லாஸ். சோ அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்க. ராஜா வாட்டர்ஸ் லைக் இல்ல, நான் வந்து ஃபுல்லா வார் பத்தி எழுதுறேன், ஆன்டி டெமோக்ரஸி, ஆன்டி கேபிட்டலிசம் பத்தி எழுதுறேன், இப்போ நீ தனியா போறேன். அவன் வந்து தனியா போனேன், பிங்க் ஃபிளாய்டே ஒழிச்சிருவான் அப்படின்ட்டாப்ல. அவன் தனியா போயிட்டாப்ல. அவன் போன பிறகு இவங்க 3 பேர் அவன் போயிட்டான். அவன் ஒருத்தன் போனா நம்ம 3 பேர் எஃபெக்ட் ஆயிருக்கும். நம்ம பிங்க் ஃபிளாய்ட்ன்ற பேர்ல நம்மளும் வாசிக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் பிங்க் ஃபிளாய்ட் ஆரம்பிச்சு தனியா போட்ரி லேப்ஸ் ஆஃப் ரீசனிங் அப்படி ஒரு ஆல்பம். அங்க நான் தான்டா பிங்க் ஃபிளாய்ட், நான் தான் எல்லாம் பாட்டு எழுதுனேன், நீங்க எப்படி அந்த பேர்ல எழுத முடியும் அப்படின்னு அவர் சண்டை போட, 2 பேரும் சண்டை போட. இன்னைக்கு வரைக்கும் both are equally big. சரியா, பட் அந்த breakup was the worst thing that ever happened. But very interestingly, அவங்க என்ன சண்டை போட்டாலும் ஒருத்தவங்க அசிங்கமா திட்டினாலும் ஒரே ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்தாங்க. Yeah, they got together very very coincidentally on my birthday, July 2nd in the year 2008. So it was like a birthday gift for me. நான் வந்து பிறந்ததுல இருந்து they have never been together. சரியா, ஏன்னா 30 years they never played together. On my birthday in 2008, just for one evening, 4 பேருமே they came on the stage. சரி, நான் சண்டேலாம் விட்டுருவோம். G8 World Summitல வந்து we want to play for the forgiveness of the debts of the countries which are in debt to the UK and the first world countries. அந்த கான்செப்டுக்காக வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் 8 அப்படின்னு சொல்லி 2008ல they played 130-minute set. அவ்வளவுதான். உலகமே வந்து அழுதுச்சா நீ. அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்க. Then they never got together. இன்னைக்கு அவங்க சேரவே இல்லை. Yeah, but let's also talk about bands which is much more rare that never broke up. Yeah, okay, அத பத்தி பேசணும். For example, U2. சரியா, அவங்க 1980sல ஸ்கூல் கிட்ஸா சேர்ந்தாங்க. சரியா, ஸ்கூல்ல இருக்கும் போது 11th 12th படிக்கும் போது ஒருத்தன் வந்து போர்ட்ல ஒரு நோட்டீஸ் போர்ட்ல போடுறான், ஐ எம் அ ட்ரம்மர், ஐ வாண்ட் டு பிளே. கிட்டார் தெரிஞ்சவங்களாம் வந்து ஹாய் சொல்லுங்க, பாட தெரிஞ்ச ஹாய் சொல்லுங்க வாய்ப்போம் அப்படின்னு சொல்லி புட்ஸ் நோட்டீஸ் போர்டு. இவங்க 3 பேர் சேர்றாங்க. இன்னொருத்தன் டேவ் விவான்ஸ் அண்ணே வந்து சேர்றான். 5 பேர் சேர்றாங்க. தே ஃபவுண்ட் த பேண்ட் ஃபீட்பேக் அண்ட் பானோ, தட்ஸ் பால் ஹியூஸ்டன் சேர்றாப்ல. லிரிக்ஸ் அவங்க ஒருத்தர் தான் லிரிக்ஸ் எழுத தெரியும், அவனை லிரிக்ஸ் எழுத சொல்லிட்டாங்க. மற்றவங்களாம் வந்து அப்பதான் மியூசிக்கே வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. முதல்ல வாழ்க்கையில பேஸ் கிட்டார் பாக்குறதே அப்பதான். அந்த மாதிரிலாம் தே காட் டுகெதர் அண்ட் till today 40 years and plus they're still together as a band, all 4 of them. But அங்க என்னன்னா அவங்க கிளியரா they have specific things. லிரிக்ஸ் இருந்தா வானவத்தை தான் நல்லா பண்றான், அவனை விட்டுரும். கிட்டார் வாசிக்கிறது இவன் வேலை, கம்போசிஷன்ல வேலை. ஸோ இவன் வேலையில யாரும் கை வைக்க கூடாது.
பேஸும் ட்ரம்ஸும் நீங்க தனியா என்ன பண்றீங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனியா ஏதாச்சும் பண்ணணும்னா சோலோ ஆல்பம் நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல யார் எந்த கேள்வியும் கிடையாது. யூ கேன் டு வாட்எவர் யூ வாண்ட். பட் ஆஸ் எ யூனிட் வி ஆர் கோயிங் டு டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தே கீப் ரீஇன்வென்டிங் தெம்செல்வ்ஸ். பாப் அப்படின்னு ஒரு ஆல்பம் வந்து தே மேட் டு அபவுட் பாப், then they made Zooropa which is more disco, then they went into rock. இப்ப திருப்பி they're back into the old 1980s feel. So they're also experimenting and evolving. So that keeps the band together. Yeah. And So, they're all at in the same page. முக்கியமா. Correct. Exactly. ஆமா, they're all on the same page. Now இன்னொன்னு என்னன்னா, ஒரு பேண்ட்ல வந்து டெமோக்ராட்டிக்கா எல்லாருமே வந்து ஈக்குவல் பார்ட்ஸா இருந்தாங்கன்னா, then even if there is a breakup, சரியா, மிச்சவங்க வந்து they can carry on as a band. ஒரே ஒரு ஆல்பத்துல நான் தான் அப்படின்னு இருக்கும்போது அவன் வந்து இல்ல அவ்வளவுதான் நான் போயிட்டேன்னா அப்படின்னு போயிட்டானா பேண்ட் எல்லாம் போயிடும். இது வந்து பாய் பேண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான மேட்டர். சரியா, இப்போ பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் வந்து பிரேக்கப் ஆகி சேர்த்து பிரேக்கப் ஆகி திருப்பி சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் a very democratic thing. ஏன்னா 5 பேருமே பாடுவாங்க, 5 பேருமே கம்போசர், 5 பேருமே லிரிக்ஸ் எழுதுவாங்க, 5 பேருமே வந்து சேர்ந்து ஹார்மோனி பாடுவாங்க. சரியா, ஆனா நீங்க பாய் ஜோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா there are only 2 people who were the important for the band. Ronan Keating and Stephen Gately. எல்லா காம்போசிஷன் அவங்க தான், the main vocalist அவங்க தான். அது 2 பேர்ல யார் ஒருத்தர் வந்து போயிட்டாலும் போயிடுச்சு. And that's what happened. Okay. Stephen Gately வந்து unfortunately he passed away. இப்ப கூட லேட்டஸ்டா வந்து பாய்ஸ் ஆன் தி ரிலீஸ்ட் an album where அந்த ஸ்டீஃபன் கேட்லி இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் தனியா வந்து ஒரு வோக்கல் ரெக்கார்ட் திருப்பி கொண்டு வந்து அது திருப்பி இது மிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. So the band got together posthumously. Boys are together now, but they're using the tracks of a person who passed away. சரியா, அந்த மாதிரி. So அந்த மாதிரி வந்து then this is amazing band called Take That, British band. அந்த பேண்ட் வந்து பிரிட்டன்ல மொத்தம் தெரியும், வெளில யாருமே தெரியாது. ஆனா அதுல இருந்து வெளில வந்து ராபி வில்லியம்ஸ். ராபி வில்லியம்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமான ஆள் அப்படின்ட்டு. ஆனா சேரவே இல்லை, இன்னைக்கு சேரவே இல்லை. இப்ப கிங் சார்ல்ஸோட கார்னேஷன்ல இப்ப டேக் தட் பெர்ஃபார்ம் அண்ட் ராபி வில்லியம்ஸ் வாஸ் நாட் தேர். மற்ற 3 பேர் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. So sometimes the band is big enough to survive a breakup. இல்ல முடியாதுன்னு. See, breakupனாலே நமக்கு வந்து we always think of it as a bad thing. Beatles, Floyd, they all broke up, and because they broke up there's been tension, there's been என்ன சொல்றது, some sort of animosity. சரியா, சோ இப்ப கூட வந்து as a Pink Floyd fan வந்து டேவிட் கில்மரும் ராஜா வாட்டர்ஸும் பேசாம இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. பட் இது நடக்க கூடாது, இது நடந்துரும் அப்படின்னு தெரிஞ்சு பிரேக்கப் பண்ண ஒரு பேண்ட் இப்ப ரீசெண்டா யாரு தெரியுமா உங்களுக்கு? நம்ம பக்கத்து ஒரு பேண்ட். நாங்க இப்ப 2 பேரும் நல்லா பேசிக்கிறோம், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், இப்படியே விட்டுருவோமே, பாட்டு மட்டும் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரிங்ஸ் ஒரு பாகிஸ்தானி பேண்ட் இருக்கு, அந்த தூர் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் போட்டாங்க. ஆமா 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 ஆமா. பிரில்லியன்ட் பேண்ட். ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஃபைசல் கப்பாடியா அண்ட் பிலால் மக்சூத், அவங்க 2 பேரும் தான் தே கோ கிரியேட்டர்ஸ் அண்ட் கோ பேண்ட்ஸ் ஆஃப் சம்திங். தே டு தி கிட்டார்ஸ், தே டு தி கீஸ், பாடுவாங்க, பாட்டு இருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக் 20+ years amazing music they did. They also produced 4 or 5 seasons of Coke Studio in Pakistan. They were at the peak. They were producing other bands, they're doing great, நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. Just randomly they during the pandemic ஒருத்தர் பார்த்துட்டே நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஏன் இதுக்கு எடுப்போமே, let's split up, அவ்வளவுதான். I mean all the fans were like stunned. டேய் என்னடா சொல்றீங்க, சந்தோஷமா இருக்கறனால எங்க ஏன்டா விடுறீங்க, இது இல்லையா? we do our thing. நான் தனியா மியூசிக் கத்துறேன், அவன் தனியா மியூசிக் கத்துறான், நாங்க வந்து ரீயூனியன் பண்ணாலும் பண்ணுவோம், பண்ணாமையும் போவோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து ரீயூனியன் பண்ணி வேற பாட்டு கூட எழுதலாம், சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு ஸ்ட்ரிங்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், முடிச்சிரு அப்படின்ட்டாங்க. என்னடா இது காமெடியா இருக்கு, நல்லா இருக்கீங்கன்னால நீங்க பிரிஞ்சுட்டீங்களா அப்படின்னு. சோ அந்த மாதிரிதான். சோ தட் ஆல்சோ ஹேப்பன், புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டானுங்க போல. ஆமா ஆமா, பட் நல்லா பேசிக்கிறாங்க, ஒருத்தர் பேசிக்கிறாங்க, இது பண்றாங்க. நவ் ஐ ஹோப் திஸ் இஸ் தி சேம் திங் ஃபார் Daft Punk. So Daft Punkம் அதே மாதிரி அவங்க பிரேக்கப் மெசேஜ் போட்டு நான் ரொம்ப ரொம்ப ரீசன்ட்டா தான் they announced. Yeah, 2-3 years ஆயிடுச்சு. But the point was Daft Punk வந்து நான் வாழ்க்கையில லைவா பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்தேன். எப்படியே பாத்துருவோம், பிரான்ஸ்லயாச்சும் போய் பாத்துருவோம்னு இருந்தேன், கடைசியில நடக்க முடியாம போயிடுச்சு. பட் இப்ப வந்து ஃபிலிக்ஸ் பாம்கார்ட் வந்து he's the other guy, அவர் ஃபுல்லா கிளாசிக்கல் மியூசிக் காம்போசிஷன்ல போயிட்டாரு. His latest album is literally John Williams கிளாசிக்கல் அந்த மியூசிக்ல போயிருக்காரு.
So I don't know if they'll ever get back to being a DJ and get back to Daft Punk. So we don't know. So பாப்போம். ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி அவங்களும் பிரிஞ்சு இன்னும் நான் சேரலான்றதுனா ஓகே. பட் அக்ராஸ் தி குளோப் ஒரு பெரிய பிசினஸ் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பேண்ட் பிரேக்கப் ஆகும்போது பயங்கரமான ஒரு ரெப்பர்கஷன் இருக்கும்ல. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷனலா இட் அஃபெக்ட்ஸ் அ லாட் ஆஃப் ஃபேன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற லேபிள்ஸ் யாராவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வச்சிருப்போம், அவனுக்கு சோலி முடிச்சிருக்கும். பட் தேர் மைட் பி அ சேல்ஸ் ஹைக் ஆஃப்டர் த பிரேக்கப். பழைய ஆல்பம்ஸ் வந்து ஒரு கலெக்ஷனுக்காக வாங்கியிருப்பாங்க. But it does make some repercussion la பயங்கரமா. Huge repercussion. I'll tell you quickly one thing. Even the Pink Floyd test number. Pink Floyd already they were the biggest selling band of all time. Now they knew that on July 3rd, the day after the reunion, the sales is going to spike. So முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா போட் எவ்ரிதிங் ராஜா வாட்டர்ஸ் வாழ்க்கையில பண்ண நிறைய நல்ல விஷயத்துல இது ஒண்ணு கிளியரா சொல்லிட்டாங்க. ஜூலை 2nd இருந்து அடுத்த நாள் இருந்து ஆல் பிங்க் ஃபிளாய்ட் sales for their albums will go towards charity. Oh wow. So yeah, perfectly timed because it jumped by 300%, 350% ellame. And எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. David Gilmour வந்து he sold off all his guitars also. Everything went for charity. Not even charity, for climate change. Basically Greta Thunberg got a whole thing. She got like about $120 million or something from just him selling his guitars. Right. So அந்த மாதிரி they decided okay, they knew that this will bring up. ஆமா. பட் ரிவர்ஸ்ல போவோம். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே இப்போ ஏதாச்சும் ப்ரமோட்டர் பாவம், ப்ரொடியூசர் மேனேஜர் பாவட்டு அந்த மாதிரி பல வருஷமா கஷ்டப்பட்டு அடி வாங்கின ஜோலியில அடி வாங்கின கும்பல் ஒரு மெயின் ஆள் வந்து டீப் பர்பிள். சரியா? டீப் பர்பிள் வந்து they have been one of the most successful bands of all time. அவங்க ஸ்மோக் அந்த வாட்டர்லாம் வந்து காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே தெரியும். And they've been playing for ever. சரியா? டீப் பர்பிள் வந்து ஒரு புது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த பழைய அம்பாசிடர் கார்லாம் பாத்திருக்கீங்கன்னா அதுல வேற மாடலுக்கு பேரு மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4 அப்படின்னு இருக்கும். The Mark 4 was the one with the Mitsubishi engine. Mark 3 was the one which had the headlight which was right up front. அந்த மாதிரிலாம் இருக்கும். Mark 2 was the first, which had the sofa. முன்னாடி சோஃபா இருக்கும், கையில Mark 3 தான் வந்து ஹேண்ட் கியர் வந்துச்சு. இந்த மாதிரி டீப் பர்பிள் இஸ் a band which had Mark 1, Mark 2, Mark 3, Mark 4, Mark 5 வரைக்கும் வச்சிருக்காங்க. Mark 6 நினைக்கிறீங்க இப்ப லேட்டஸ்டா. சரியா? அது பத்தி எப்படின்னா அங்க என்ன பிரச்சனை, யாரும் சாகலாம் மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, கிளம்பிடுவாங்க. பேண்ட போடுறான்னு போயிருவாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களா சேர்ந்து அந்த பேண்ட போடுறேன்னு சொன்னாங்கல்ல அவங்க விட்டுருங்க, நாங்களா சேர்ந்து ஒரு பேண்டா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் புது வோக்கலிஸ்ட கூப்பிடுவாங்க. அப்புறம் புது வோக்கலிஸ்ட் ஒரு 2 ஆல்பம் உடனே இந்த முதல் கிட்டார் என்ன நல்லா பண்றீங்க, சரி நானும் திருப்பி வந்தேன் விடுங்க நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த பழைய ஆளை திருப்பி அனுப்பிடுவாங்க, பழைய கிட்டார்ஸ் அனுப்பிடுவாங்க, பழைய ட்ரம் இப்படியே மாத்தி பழைய பேஸ் கிட்டாரை மாத்தி இப்படியே மாத்தி பெர்முடேஷன் காம்பினேஷன்ல போட்டு ஐயோ அப்புறம் திருப்பி. ஆனா ஈச் டைம் வந்து மேனேஜரோட இருதய உடஞ்சு சேர்ந்து அந்த மாதிரிதான். There's this amazing album called Deep Purple live at 1974 California Jam. Okay. சரியா? 40,000 people. சரியா? They're there to see Deep Purple. The new album is called Burn. ரிச்சி பிளாக்மோர் வந்து கிட்டாரிஸ்ட் வந்து ஹீஸ் கொளுத்தி எரிக்கிறாப்ல. அவங்க மாதிரி கிட்டார் யாரும் பார்த்தது இல்ல. கிளாசிக்கல் கிட்டார் மாதிரி ராக் வாசிக்கிட்டு இருக்காரு. பழைய ஜஸ்ட் பிஃபோர் தட் பழைய பேசிஸ்டையும் அவுட் விட்டாங்க, பழைய வோக்கலிஸ்டும் போடா அப்படின்னு ஏன் அனுப்பிட்டாங்க. ஸோ புது வோக்கலிஸ்ட், புது பேசிஸ்ட் ரிச்சி பிளாக்மோர் இப்ப பாரு அப்படின்னு போறான் ஸ்டேஜ்ல. ஸ்டேஜ் அன்லைக் மியூசிக் ஈவெண்ட்ஸ் வேர் யூஸ்வலி வந்து அன்னைக்கு சார்மே லேட் ஆகுது, 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு எப்படின்னு தெரியல. திஸ் மியூசிக் ஈவெண்ட் வெண்ட் ஆன் டைம். ஆன் டைம்னால ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி டீப் பர்பிள் கூப்பிட்டாங்க. சார் நல்ல கரெக்டான டைம்ல போறோம் சார், நீங்க 1/2 மணி முன்னாடி செய்யணும். அது இப்படி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போக முடியும். நான் சொன்னது வந்து 8 மணிக்கு தான் மேலே ஏறணும், 8 மணிக்கு தான் ஸ்டேஜ் 7:30 ஸ்டேஜ் ஏற முடியாது. இல்ல சார் அப்ப 1/2 மணி நேரம் சும்மா ஆடியன்ஸ் இருப்பாங்க சார். ஒண்ணுமே இல்லை சார், இருக்கட்டும். நான் ஏன் பிரச்சனை இல்லை, ஏன் பிரச்சனை, ஓம் பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. உடனே அங்க அப்புறம் ஈவெண்ட் ஆர்கனைஸ்ல என்ன ஆடியன்ஸா கிளம்புறாங்க, அதெல்லாம் முடியாது, இப்ப கொண்டு வாடா இல்ல டோர் ஓடடா அப்படின்னு அவன் டோரை முடி நான் உடனே கடைசியில 7:45 என்னமோ அவனை உள்ள அடிச்சு 7:50 ஸ்டேஜ் ஏறும் போது 10 நிமிஷம் முன்னாடி தான் ஆனால் அப்படின்னா 10 நிமிஷம் முன்னாடி ஏற வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல் 4 பாட்டு கரெக்டா வாசிடுறான். சரியா? அதுக்கப்புறம் வந்து he sets the amplifier on fire. ஒரு ஆம்பிளிஃபையர்
என்ன ஓடுறாங்க. அப்புறம் பாக்குறான் பாட்டுக்கு நடுவுல கிட்டார் சோலோ அப்ப வந்து ஆம்பிளிஃபயர் எடுத்து ஆடியன்ஸ்ல உள்ள தூக்கி எடுத்துறான். ஆடியன்ஸ்ல வந்து அடிபட்டு கீழே அவனே ஆம்புலன்ஸ்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாக்குறான் கிட்டார் இருக்குல்ல, கிட்டார் சோலோ அப்பே நடுவுல வந்து தரையில போட்டு தேய்ச்சு அது கேபிள் இருந்து சுத்தி கிட்டார் தலைக்கு மேல சுத்தி விட்டு ஆடியன்ஸ்ல தூக்கி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஓடி போய் இன்னொரு கிட்டார் கொண்டு வந்து ஒரே ஒரு கார்டு வச்சுட்டு டமால் ரெண்டா உடைச்சு தூக்கி எடுத்துட்டான். மூணாவது கிட்டார் தூக்கிட்டு வந்து இதை என்ன பண்ணலாம், ஹே ஏத்தாப்புல ஒரு கேமரா இருக்கு. ஸோ திஸ் வாஸ் அமெரிக்கன் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனோட கேமரா. சரியா, ஒன் ஆஃப் த வெரி ஏர்லியஸ்ட் கலர் ஹெச்டி கேமராஸ் வந்து கஷ்டப்பட்டு அந்த பழைய கேமரா வந்து அவருக்கு ராக்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏபிசி கார்ப்பரேஷன்ல அனுப்பியிருக்காங்க, போல கவர் பண்றான் பயங்கரமா ஒரு ராக் பேட்டா போல அப்படின்னு. அவன் ஸ்டேஜ்ல பெரிய கேமரா கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி சிப் பிளாக் நேர கேமராக்குள்ள லென்ஸுக்குள்ள நேர கிட்டார் கொடுத்து நோண்டி உடச்சு கேமரா ரெண்டா பீஸ் ஆக்கி and then he just sets everything fire. Then he throws another amplifier into the audience. கடைசியில கிட்டார் மேல தவி எல்லாம் தெரிச்சு விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல போயாச்சு. தென் ஆஃப்கோர்ஸ் மேனேஜர் ஆட்டு கம் இல்லாட்ட காலில் வந்து $10,000 யூ ஹேவ் இட் டேமேஜ், $15,000 டேமேஜ் அப்படின்னு பே பண்ணிட்டு. பட் தி என்டையர் கிக் தி லீட் சிங்கர் had a $1 million check in his back pocket while all of this was going on. Because they said that is our payment. நீங்க $1 million கொடுத்தா நாங்க வாசிப்போம். So he had a check for $1 million before you. That Anik is one of the world's most expensive jeans was Anik having pocketல வந்து $1 million check இருந்துச்சு. நேரா ஹெலிகாப்டர்லயே கிளம்பிட்டாங்க. சர்ப்ரைசிங்ல. அதுக்கப்புறம் பிரேக்கப் திருப்பி அந்த கிட்டார்ஸ்ட போட நீ வெளில போறாட்டாங்க. பட் அவனாக்கு ஸ்டேஜ்ல வந்து அவனை கண்ட்ரோலே பண்ணல. ஜஸ்ட் இல்லங்க, மெயின் கை ஆஃப் தி பேண்ட் வேற ஒண்ணு இல்ல. ஏஆர் ரஹ்மான் ஸ்டேஜ்ல இருந்து எனக்கு இந்த கீபோர்ட் பிடிக்கல தூக்கி போட்டாம்னா என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. வேற கீபோர்ட் கொடுங்க. இந்த 4 கிட்டார் தூக்கி போட்டான் அவன். Yeah, it is just if you go and Google Deep Purple 1974 California Jam, all the headlines will be destruction, full rampage. அப்படிதான் போட்டிருக்கோம் எல்லா ஹெட்லைன்ஸும். பட் மியூசிக்கலி they were brilliant. It's amazing album. Oh, when was the last album they released? And இப்போ March 6th they have a new guitarist called Steve Morse, who by the way was also left. Now there's another new guitarist. But latest until 2 months back there's a new guitarist also. Yeah, they're still making new music. Steve Morse இருக்கும்போது they made a beautiful touching instrumental called Lost Contact, which was a tribute to Kalpana Chawla. Oh wow. They were playing a gig while they heard the news about Kalpana Chawla and her crew had exploded in space. So they wrote a very touching instrumental solo called Lost Contact, which is the last words that she would have probably heard over her intercom before she passed away. So yeah, that was just now. அதுக்கப்புறம் 2 ஆல்பம் போட்டோம். ஓகே ஓகே, பட் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு டீப் பர்பிள் பத்தி தெரியும், பட் அவனுக்கு பண்ண இந்த சேட்டை எல்லாம் தெரியாது. கொடுங்க. இதெல்லாம் அது வேற ஒண்ணு. ஸ்மோக் ஆன் தி வாட்டர் ஃபயர் இன் தி ஸ்கை வந்து இட்ஸ் a biographical statement. அவர் நீங்க அந்த வேர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா உண்மைதான். They all went down to Montreal on the Lake Geneva shoreline to see Frank Zappa and the Mothers. இது வரைக்கும் biography உண்மைதான் எல்லாம். லேக் ஷோர்லைன்ல ஒரு நாட் லைவ் அட் மான்ட்ரியல் ஆல்பம் எடுத்து Frank Zappa பார்க்க போறாங்க. Some stupid with a flare gun burned the place to the ground. Also true. Somebody in the audience took out a flare gun, hit the roof, and the whole place burned up. Okay, smoke on that or fire in the sky because the stage was in the lake and it was burning because the flare was coming out. So smoke on the water, fire in the sky because it was a flare. So மேல போய் there was fireworks in the sky. இங்க எரிஞ்சிட்டு இருக்கு. Funky Cloud was running in and out. That's the name of the producer of the whole show. Cloud Knobs. பாவம் மேலே ஓடிட்டு இருந்தான். அதுல டீப் அப்ல whatever we get out of this, I know that we will have a hit record அப்படின்னு போறோம். என்னன்னா இதே தான் நாங்க பாட்ட பாட போறோம் அப்படின்னு. அது that's the lyrics of the song. அவ்வளவுதான். The whole thing is literally an autobiographical event of that what happened. Smoke on Water Fire in the Sky. அது வந்து இப்போ ஒரு $multi-million ஹிட். பட் இந்தியால வந்து பெருசா முன்னாடி இருந்தே இந்த பேண்ட் கல்ச்சர், அதாவது என்னன்னு சொல்றது, நம்ம பெருசாவே இண்டிபெண்டன்ட் மியூசிக் கேட்டதே கிடையாது. நம்மளோட மியூசிக் வந்து எல்லாமே வந்து ஃபிலிம்ஸ் ஓரியன்டா தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பெருசா பேண்ட்ஸ் பத்தி பயங்கரமா மியூசிக் ஃபாலோ பண்ற ஒரு நீஷ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அதுல ஏதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய பிரேக்கப் ஆஃப் பேண்ட் இருந்திருக்கா? ஓகே ஓகே, இந்த ஸ்கிரீன்
Mm. Okay, so industry வந்து they were then earlier known as rock and roll renegades அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் they are very இது. So they went through this. So they had MTVல வந்து they were huge. Very first வரப்போ they was one of the very first Indian bands to have a rock video. அப்ப Pretty Okay. Child அப்படின்னு ஒரு பாட்டு தபலாவோடலாம் வரும், ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வந்து 1980sல இந்தியால ராக் சீன் எப்படி இருந்துன்னு பாக்கணும். கோ அண்ட் கூகுள் இண்டஸ்கிரீட் பிரிட்டி சைல்டு. உங்ககிட்ட பேசி நான் மறந்துட்டேன், இந்த ட்ராக்ல எழுதி வாட்ஸ்அப்ல. ஸோ தட் சாங்ஸ் பியூட்டிஃபுல் சாங், ஹியூஜ் ஹிட். அதுக்கப்புறம் that was the IT boom in India, right? So Mahesh Tinaikar, the one of the guitarists, and the other guitarist Gandhi வந்து ரெண்டு பேரும் IT field. So they were like நாங்க அமெரிக்கா போறோம் அப்படின்னு போயிட்டாங்க. So the band broke up. Okay. அப்புறம் Zubin the keyboardist and Uday the vocalist, அவங்க தனியா they did the own thing. Zubin became a keyboardist for movies and அந்த மாதிரிலாம் அங்கே போயிட்டாப்ல ஃபுல்லா. He was doing for films and all. Uday தனியா he went and into management MBA something like that he started doing and தனியா போயிட்டாப்ல. Then in the 1990s 2000sல வந்து Zubin came back and they came back and were like, hey, let's start the band together. So they started. They came out with an album called Evolution, whose vinyl I have, by the way. Oh, wow. Fantastic. What an album. Killer album. Then they evolved the song to prog. அவங்களாம் வந்து அந்த காலத்துல வந்து லைக் வளரும் போது they listen to Pink Floyd, they listen to Jethro Tull. So music அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ வந்து they listen to Dream Theater and Metallica and all. So the music is also evolved. Okay. பழைய இண்டஸ்ட்ரி வர மாதிரி இருக்கும், புது இண்டஸ்ட்ரி வர மாதிரி இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா இட் பி ஹெவியர், மோர் ப்ராக், பட் தி சேம் எனர்ஜி, தி சேம் வைப். ஸோ தட் வாஸ் ஒன். பட் அதுக்கு முன்னாடி தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஸ்மால் பேண்ட்ஸ். நமக்கு பேர் தெரியும், பெங்கால் எல்லாம் கல்கட்டாலாம் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் தி ஏர்லி குட் பேண்ட்ஸ் விச் ஸ்பிளிட் அப். மதுரையில எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேண்ட் வந்து they don't exist anymore. ப்ளூ பேர்ட்ஸ்ல ஒரு பேண்ட் இருந்துச்சு, ராஜசேகர். நீங்க எங்கேயும் பாடிட்டு இருக்காரு. நீங்க கூட நீங்க எங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல தாத்தா வந்து ராக் அண்ட் ரோல் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ராஜசேகர் ஆஃப் த ப்ளூ பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் எனர்ஜி. ஹீஸ் லைக் அரௌண்ட் 80 years old or something. மிக் ஜாகர் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாப்ல, பாடிட்டு இருப்பாப்ல. He had a band called the Bluebirds, who they had a guitarist who played the slide guitar, Hawaiian guitar. Oh, yeah. எங்க அப்பா வந்து அப்பப்போ கெஸ்ட் கிட்டாரிஸ்டா கூப்பிடுவாங்க. And the band also they broke up. Nobody knows what happened. They had their own song. He had a song called Davani Davani Maattu Thavani. அப்படின்னு பாட்டு லைவா கேட்டா சரி ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருந்துச்சு. சென்னை also had some really good bands. Oh yeah, Moksha. Wow. Okay. I'm really happy to say this name in Pattukkaaran podcast. So Moksha வந்து India's answer to Metallica and Iron Maiden. So, yeah, wow. One of the greatest rock Never bands. heard about it. That's matter. So they were Chennai based, all Loyola MCC boys. One of the people you might know would be Timmy Madhukar, who ended up singing for A.R. Rahman for his songs, and then Christy Samuel, who became the guitarist for A.R. Rahman for a lot of his live shows. The first time I heard the solo from Mustafa, I don't know, not அது ஒரு கிட்டார் சோலோ வரும்ல, அது அவர் தான் எனக்கு ஸ்டேஜ்ல வாசித்தார். ஸோ he's a fantastic musician. Then all these people, the Satyas and all, they were all part of this Moksha அப்படின்னு ஒரு rock band. Okay, they had a amazing vocalist called Leon Ireland. Okay. He could sing exactly like Bruce Dickinson of Iron Maiden, and he could sing exactly like Judas Priest. They used to kill people up. I'm talking about late 80s, mid 90s. People used to travel from Bombay and Kolkata to see Moksha play in Loyola College. Wow. So yeah, they were so good. They were absolutely fantastic. Unfortunately, Leon Ireland passed away to just very normal circumstances. Oh no, he didn't have any bad habits or anything of that sort. He just had some underlying health problem. Unfortunately, we lost him. So, அப்படியே band breakup ஆச்சு. And the day they broke up, I was there in Chennai. I was in class 11 or 12 or something, and I was there for a wedding. We just went to this gig, and it was the very last Moksha gig. And they played Maiden. They didn't have a vocalist because he had passed away. So Timmy Madhukar stepped in, and other people stepped in, and they sang. And also Moksha was one of the very interesting two things I'll tell you about Moksha, which are very important. Yeah. When Metallica released official tribute album, where bands from all over the world played on an actual
official tribute. The only one from India was Moksha. So, and the only one who did a half cover of Metallica and half their own song, which Metallica was so happy that they put it in. So, although it is tribute cassette where all the other songs are other bands covering Metallica songs, the only Indian band there also managed to put in their own song. So, that is one. Second, when Iron Maiden played in Bangalore, I was there in the audience. Bruce Dickinson, he actually says, guys, the next song is dedicated to an amazing vocalist who we unfortunately lost 2 years back. This goes out to Leon, Ireland. The song Right Child அப்படின்னு சொல்லி எனக்குலாம் அப்படியே உள்ள இருந்துச்சு. எங்க சென்னைக்கார பேண்ட் அயன்மெண்டோட vocalist is saying it on stage to 30,000 40,000 people. That was amazing. இது எந்த இயர்ல ஆக்சுவலி? Maiden was what 2009 2010 they performed in Bangalore because that was just fantastic. So this was on 15 February 2009 in Bangalore. I remember vividly. It was just one of those. I was standing 2 lines behind Vasundhara Das, and she was also there at the gig, and she was like enjoying herself. It was just one killer gig. So yeah, Moksha also had to break up because they lost. So there are lots of other bands also, like local bands who had to break up because of the issue. Really good band called Blood and Iron in Chennai. They had 2 guitarists, and unfortunately, both one went to Australia, the other went to the US or something, and they also had to break up. Do you know a band called Down Sterling? Down Sterling. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, பட் டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல. Down Sterling because இப்ப இருந்து Loyola College students, so it's be on Sterling Roadல. அந்த Sterling Roadல கீழ டீ கடையில மீட் பண்ணுவாங்க. So it had Jim Satya. It was the first band to have Shivamani and A.R. Rahman together. So, okay. Dilip Kumar at that point of time. So Dilip Kumar was the keyboardist, Shivamani was the percussionist, drummer upper, and they played Santana அந்த மாதிரி அந்த காலத்து 70s Woodstock எல்லாம் they were a really good band. Down Sterling. Then now when I had an opportunity to talk to A.R. அப்ப கேட்டேன், எல்லாரும் சம்மந்தம் இல்லாம எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, சார் உங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்ச பிறகு எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம். அவர் ரொம்ப கிடைச்சு கொடுத்தாங்க, வாங்கிட்டேன், அனைத்து புகழும் கடவுளுக்கு அப்படின்ட்டு உடனே நான் ஏன் சான்ஸ் சார் எனி சான்ஸ் ஆஃப் அ டவுன் ஸ்டர்லிங் ரியூனியன் அப்படின்னு. wow, that's a name I've not heard in a long time அப்படின்ட்டு ஒரு 10 seconds யோசிச்சாரு. Yeah, the boys are still there. I don't know, it'll be really nice to get together, but yeah, thanks for reminding me of that அப்படின்ட்டு போயிட்டாங்க. எல்லாம் சுத்திருங்களா, என்ன சொன்ன அவங்க ஏன் இவ்வளவு சந்தோஷமாச்சு, என்ன வார்த்தை லைக் அதான் inside in code word. ஆமா. So that was his band. So A. Rahman's band which broke up was called Down Sterling. Okay. I think இந்த மாதிரி பெரிய அப்ப இருந்த சென்னை பேண்ட்ஸ்ல இந்தியன் பேண்ட்ஸோட சாங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறேன். யார் ரெக்கார்டிங் எல்லாம் போயிடுச்சுங்க. தட் இஸ் லைக் என்ன பிரச்சனை, அப்ப they didn't have any of the recording, like first of all no phones. Yeah. And everything was mono output. சும்மா நேரா அகுஜா ஆம்பிளிஃபையர்ல கொடுத்து டமால் ஸ்பீக்கர் வழியா ஒட்டுறது இல்ல. So there's no record and nobody went to studios and recorded it or something like that. So we don't know that. பணியன்னா பயங்கரமா இருந்திருக்கும்ல. There is this thing called the Anatolian Rock Revival Project. Turkish rock music பயங்கரமா ப்ரிசர்வ் பண்றானுங்க. They are putting out the music like it's fresh, it's new. இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற பாட்டுக்கு ஒரு எஃபர்ட் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்றாங்க. ஐ திங்க் நம்ம ஆளுங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, அது ஒரு ஹியூஜ் லாஸ் டு ஹியூமனிட்டி ஐ வுட் சே. ஃபார் எக்ஸாம்பிள், at one point of time எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி had a band it seems, right? Okay, and they were fantastic. I'm talking about 1970s, 1973, 74, the 1970 1974. They were playing on the level of Pink Floyd and the level of Jethro Tull at that time in Coimbatore. Wow. ஆனா யாருமே ரெக்கார்ட் பண்ணல, யாருக்குமே தெரியாம போச்சு. அவர் தான் எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு, வாழ்க்கையில முதல்ல நான் அந்த டிஸ்டார்ஷன் சவுண்ட் ஃபுல் வால்யூம் நான் ஸ்டேஜ்ல கேட்டது அப்பதான் அப்படின்வாங்க அப்பா. அதெல்லாம் நீ யோசிக்கவே முடியாது அந்த காலத்துல. இப்பெல்லாம் நீங்க கேட்டு நீங்க யூஸ்ட் டு இட், பட் அந்த பவர், ரா பவர் ஆஃப் கிட்டார் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டது கோயம்புத்தூர்ல அப்படின்னு. யாருமே ரெக்கார்ட் பண்ணல, உண்மையே தெரியல. So we don't know. So that's that. See, talking about band breakups, which is the most important.
the creativity in a band should be a democratic thing. Yeah. சரியா? எல்லாருக்கும் கொஞ்சம் பேண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு எப்போ வந்து ஒரு பேண்ட் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் ஆயிடுச்சுன்னா அது வந்து அதுல ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்காது. மெட்டாலிக்கா வந்து டிக்டேட்டர்ஷிப் தான். கரெக்ட். இப்ப மெட்டாலிக்கா வந்து பல வருஷமா ஒன்னா இருக்காங்க. ஏன்னா the three of them other than the bassist they take care of everything. சரியா? ஸ்டார்டிங்ல that was a problem. டேவ் மஸ்டேன் அப்படின்னு ஒரு கிட்டாரிஸ்ட் இருந்தாங்க. அவர் வந்து இல்ல எனக்கு கூட கிரியேட்டிவிட்டி கொடு, நான் உங்களை 3 பேரோட நான் நல்லா பாட்டு எழுதுவேன், நான் வாசிக்கிற பாட்டை நீங்க பாடுங்க அப்படின்னு கடைசியில வந்து முடியாம பிரிஞ்சுட்டாங்க. டேவ் மஸ்டேன் போயிட்டு உங்களுக்கும் பெருசா ஒரு பேண்ட் ஆரம்பிக்குன்னு சொல்லி he started Megadeth. That's how Megadeth happened. So he started Megadeth because Metallica fired him. Now they're all good friends and they play together, but that became Megadeth and that's why Metallica taniya vanduchu. There's another band which I love is called Tears for Fears. So Tears for Fears is a British pop band 1980s. Lovely sound, mixing and mastering கொடுமையா இருக்கும். அவங்களோட வயல்லாம் வந்து அப்படியே காதுல நெய் ஊத்துற மாதிரி ஹனி ஊத்துற மாதிரி இருக்கும். Just beautiful music. It's just rock. It's very என்ன சொல்றது. So it's just progressive rock, but it's beautiful and very well written. And they had 2 people who co-wrote everything, and then they did. One of them had a falling out, saying, நான் வந்து ஏன் பாட்டை நீ வந்து எடுத்துக்க மாட்டேற, லைக் போன ஆல்பம்ல வந்து 10 பாட்டுல 5 பாட்டு நீ வந்து 5 பாட்டு நான் இருந்தேன், இந்த பாட்டு இந்த ஆல்பம்ல 8 பாட்டு நீ எழுதிருக்க, எனக்கு 2 பாட்டு தான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வெளில போயிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் the first guy released 2 albums by himself. சரியா? But because of the fans outpouring and because this guy was looking at the album and saying, "இங்க பாரு நல்லா இருக்கும் பாட்டலாம், ஆனா there's something missing," and the other guy said, "I agree. Let's fix it." I agree. Yes, it's not the greatest. And they also said, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்பயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், ஃபேன்ஸுக்காக நம்ம ரெண்டு பேரும் சேருவோம், மியூசிக்காக சேருவோம், நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்க தேவையில்லை, முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. So now they split up. They like, we will not be friends. நம்ம வந்து ஒரே ஹோட்டல்ல தான் சண்டை போடுவோம், ஒரே பஸ்ல ஒன்னா போனா சண்டை, தனி ஃபிளைட்ல போவோம், தனி மியூசிக் வந்து ஒன்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. So that became a thing. So there's another band which reminds me of this immediately, the Police. Now everybody knows about Sting. Sting வந்து பல வருஷம். So the Police was 3 people: Sting, Stuart Copeland, Andy Summers. சரியா? 3 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு சேர்ந்தாங்க. 4 வருஷம் they took over the world. They wrote songs and they did music. They were fantastic. They were living the high life. They were selling out stadiums in the second year of forming the band. Wow. Okay, they were killer, but all of them had high egos, especially Sting and Stuart Copeland. நீ பெரியவனா நான் பெரியவனாட்டு பிசிக்கல்ல சண்டை போடுவாங்க, ஸ்டேஜ்ல சண்டை போடுவாங்க, அடிக்க ஆமா அடிச்சு அப்படியே ரத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஸ்டேஜ்ல. சரியா? ஆனா மியூசிக்கல் அவுட்புட் வாஸ் சோ குட். சரியா? So they broke up and everybody was like, "டேய் என்ன சொல்றீங்க, 4 பேண்ட் 4 ஆல்பம் போட்டீங்க, each one is a million seller, நீங்க வந்து ஒரு சைக்கிள் in which other people release 1 album, they released 4 albums which went platinum, and they broke up." And they broke up in the 1985-1986. Then they rejoined in 2012. Okay. 40 நினைச்சா வந்து சரி பரவாயில்ல, okay, let's sort it out, let's go for a tour அப்படின்னு சொல்லிட்டு, but they decided we will not make new music together. Existing performance. Yeah. தனித்தனி பிளேன்ல போறோம், தனித்தனி ஹோட்டல் ரூம்ல போறோம், ரிஹர்சல் அப்போ 1 மணி நேரம் ஒண்ணா சுத்துவோம், பர்சனல் மேட்டர்ல ஒன்றும் பேசக்கூடாது, பேண்ட் ஸ்டேஜ்ல போய் ஒழுங்கா டீசெண்டா எல்லாம் வாசிட்டு முடிச்சு காட்டிடும், ஃபேன்ஸ்க்காக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. And that's what they did. And they're still doing that. கிளியரா சொல்லிடுறாங்க, நீங்க 2 பேரும் எங்க 2 பேரும் ஒன்னா வந்து இன்டர்வியூ பண்ணாதீங்க, நாங்க ஒருத்தர் அடிச்சிருவோம், உங்களுக்கு வந்து மியூசிக் வேணுமா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கோம், அது முடியாது, ஸோ மியூசிக் வந்து எடுத்துவாங்க. இன்ட்ரெஸ்டிங்ல ஒவ்வொருத்தரும். The Police was just fantastic. அதுல ரொம்ப முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஸ்டிங் வந்து தனியா வந்தபோது he released a solo album. அதுல அனைத்தும் அவரே பண்ணிட்டாங்க, just to show that என்ன சொல்றது, நீங்க எல்லாம் பண்ண முடியும், மாஸ்டரிங், மிக்சிங், லிரிக்ஸ் எல்லாம் அவரே பண்ணிட்டாங்க. So another band that I want to talk about, ஒரு மாதிரி அவங்க இப்ப வந்த பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆனது வந்து பிகாஸ் ஆஃப் பர்சனல் ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் சேர்ந்தாலும் வந்து காசுக்காக, இல்லாட்டி ஒரு காசுக்காக
காசுக்காக இல்லாட்டி காஸ்க்காக அப்படி. ஆமா. Now, then there's one band called Genesis. சரியா? Genesis is a prog rock band from Britain. All prog musicians love them. ரொம்ப பிடிக்கும். They went through different things. அவங்களோட மேட்டர் என்னன்னா, they broke up and got together. Just like any relationship, break up. ஆனா every time they got back together, their genre shifted and they became a different band. அதே மக்கள், but their entire way of doing music changed. So the first time வந்து பழைய ஜெனிசிஸ், ஒரிஜினல் ஜெனிசிஸ் வந்து Phil Collinsலாம் முன்னாடியே வந்து they were a proper prog band. Long songs. பீட்டர் கேப்ரியல் தான் அவரோட சிங்கர் அண்ட் லிரிக் ரைட்டர். ஸோ கதையை எழுதுவாப்ல, ஃபேரி டேல்ஸ்லாம் இருக்கும், நர்சரி கிரைம்லாம் வந்து பயங்கரமான ஒரு எபிக் ஃபேண்டசி மாதிரி எழுதுவாங்க. சரியா? தென் பீட்டர் கேப்ரியல் வந்து ஆஃப்டர் ஃபியூ ஆல்பம்ஸ் ஹி பிகேம் டிசல்யூஷன். இல்ல நான் வந்து வேற மாதிரி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டாரு. சொல்லவே இவங்க வந்து நீங்க என்ன பண்ணாலும் ஓகே நாங்க வாசிக்க ரெடியா அப்படின்னு பேண்ட் இருந்துச்சு. பட் இல்ல நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டை பிரேக்அப். சரியா? பட் ரெஸ்ட் ஆஃப் த பேண்ட் இல்ல நாங்க பிரேக்அப் பண்ண முடியாது, ஏன்னா நாங்க டூயிங் வெல். சரி பீட்டர் போயிட்டாப்ல, அதுக்குள்ள வேற பாடணும். சரி அந்த அளவுக்கு யாரும் பாட முடியாதுன்னு சரி பரவாயில்ல, நம்ம குரூப்ல ட்ரம்மர் ஒருத்தர் இருக்கு Phil Collins, அவன் நல்லாதான் பாடுறான், வேற ஒண்ணும் கிடையாது, இன்னும் ஒரு வருஷம் ஓட்டிடுவான். பீட்டர் கேபிள் பாடி அவனோட பாட்டை நம்ம பாடிடுவோம். Phil Collins நீ பாடுற மாப்ல, உன்னை வச்சு நாங்க பேண்டை போட்டுறோம் அப்படின்ட்டு Phil Collins பாட விட்டாங்க. ஓகே சரியா? Phil Collins வந்து then he realized he can drum and sing. He's left-handed drummer and he can sing and drum and he does a great job. அதுக்கப்புறம் வந்து obviously within the band வந்து his என்ன சொல்றது, his respect grows and he also figures out how to handle the audience and he becomes a showman. சரியா? அதனால வந்து Phil Collins வந்து ஒரு நல்ல புது ஓரமா ட்ரம் வாசிட்டு இருந்தோம், இப்ப வந்து பேண்டோட லீடர் ஆயிட்டான். சரியா? அப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா Phil Collins வந்து நான் வந்து ட்ரம் வாசிக்கிறேன்ல, சோ அதனால பாடுறது இல்ல, அதனால கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஒரு 2-3 பாட்டுக்கு வந்து புதுசா சம்திங் கால்ட் ட்ரம் மிஷின், அலசிஸோட ட்ரம் மிஷின் ஒண்ணு இருக்கு. நீங்க ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு அது ட்ரம் வந்து ஓடிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு 4-5 ஸ்டாண்ட்ஸ்ட பாடிட்டு ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் ட்ரம் உட்காந்து பிரிச்சு மேய்ஞ்சிடலாமே, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரிங் ட்ரம் மிஷின். ஸோ ட்ரம் மிஷின் கொண்டு வந்த ஒரு மேட்டர் என்னன்னா, நீங்க வந்து யூஆர் நோ மோர் ப்ராக் பேண்ட். ப்ராக் பேண்ட்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரம் மாத்திக்கிட்டே இருக்கணும், டைம் சிக்னேச்சர் மாறணும், அதெல்லாம் மாறணும். சரியா? சோ அவங்க வந்து அந்த மிஷினை மாத்துறாங்க and they released an album which is great. Now பாட்டுக்காரன், உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு ஜெனிசிஸ் பாட்டு சொல்லுங்க பாப்போம். எப்படி டக்குன்னு கேட்டா நான் எதை சொல்றது? நீங்க கேட்டிருக்கீங்க, உங்க ஃபேன்ஸ்லாம் கேட்டாங்க, ஆனா ஜெனிசிஸ் பாட்டு தெரியாம கேட்டிருக்கீங்க, அதான் மேட்டர். மேபி அப்படி இருக்கும். சோ ஆமா, that is the truth. So this is a song called Mama by Genesis. So இதுல கான்செப்ட் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி முதல் ட்ரம் ட்ராக், அந்த ட்ரம் ட்ராக் போயிட்டே இருக்கும், தலைவர் பாடிட்டே இருப்பாரு, அப்புறம் கடைசியில வந்து ஒரு எபிக் இன்ட்ரோ கொடுத்துட்டு ட்ராமாஸ் கேட்பாரு. இதே பாட்டுதான் தலைவர் தேவா வந்து மீனம்மா அப்படின்னு எடுத்து ஆசை படத்துல போட்டாப்புல. சரியா? அதே ட்ரம் ட்ராக்கு, அதே ஸ்கேலு, அதே அப்படின்னு ஒரு சிந்து சோலோ, அதையும் அதே மாதிரி தான். என்ன ஒரு எக்ஸ்ட்ரா சிலபிள் மம்மாவுக்குள்ள மீனா அப்படின்னு போட்டு மீனம்மான்னு பாட்டை மாத்திட்டாப்புல. சரியா? சோ தட் பிகேம் தி செகண்ட் எடிஷன் ஆஃப் ஜெனிசிஸ். ட்ரம் ட்ராக் போட்டு அது சோ சவுண்ட் வந்து பிகேம் a little less prog, பட் இன்னும் லாங் சாங்ஸ் பண்ணாங்க and lot of it. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு கிட்டாரிஸ்ட், but there was a guitarist who was a prog guitarist at that point of time. அவன் வந்து prog வாசிச்சான். Then he said எனக்கு இது சரிப்படல, நான் போறேன் அப்படின்னு he left off. So now there were only 3 members left. சரியா? இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம இன்னும் பாட்டு எழுதுவோம், ஆனா இந்த prog எலிமெண்ட் எழுதுறவங்க 2 பேர் போயிட்டாங்க. சிங்கர் சாங் ரைட்டர் போயிட்டான், கிட்டாரிஸ்ட் போயிட்டான். இப்ப நாம 3 பேர் தான் இருக்கோம். இவங்க 3 பேர் தேர் மோர் ராக் அண்ட் பாப் சென்டிமெண்ட். சோ அதே ஜெனிசிஸ் பேண்ட பாப் பேண்ட ராக் பேண்டா மாத்திட்டாங்க. So they did shorter songs with more catchy lyrics, with more MTV வந்துச்சு அந்த காலத்துல 80s. ஸோ அதனால வீடியோல போடுற மாதிரி ஐ கேன் டான்ஸ் அப்படின்னு ஒரு சாங், அந்த மாதிரி ஜீசஸ் ஹி லவ்ஸ் மீ அப்படின்னு ஒரு சர்காஸ்டிக்கா எல்லாரும் அந்த பாஸ்டர்லாம் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி ரியல் லைஃப் சினாரியோ, இவ்வளவு நாளா வந்து ஃபேண்டசி பாடுறது போல ரியல் லைஃப் சினாரியோ, ஷார்ட் சாங்ஸ் 3 minutes 4 minute சாங்ஸ் கேட்சி சாங்கா போட ஆரம்பிச்சாங்க. And that was also a big hit. So all 3 versions of Genesis, right, had pretty much the same members, but had completely different styles of music. And each time they broke up and they reformed was a new
dimension to the band. And இப்போ லாஸ்ட் இயர் தான் ஃபில் காலின்ஸ் கடைசியில் வந்து he has a very debilitating disease. ஸோ அதனால அவன் நடக்க முடியல, முன்னாடி ட்ரம்மிங்ல நிப்பாட்டாரு. ஸோ he's also stopped touring. ஸோ ஜெனிசிஸ் the final tour வந்து happened 2 years back. And அதோட ஜெனிசிஸ் நாங்க முடிஞ்சு அப்படின்னு மூடிட்டாங்க. பீட்டர் கேபிள் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு he's releasing an album and he is doing a tour. பீட்டர் கேபிளோட பியூட்டி என்னன்னா, அவர் வந்து அந்த காலத்துல ஒரு மாதிரி டைப். என்ன பண்றாருன்னா, every time you see a full moon he'll release a song. So all his song released are based around the lunar cycle. Okay, interesting. So வந்து ஆமா, நீங்க வந்து யாரும் யோசிக்க வேணாம் என்ன டேட் என்ன உங்க பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. மை ரிலீஸ் டேட் இஸ் July 12th, ரிலீஸ் டேட் August, அதெல்லாம் கிடையாது. தலைவர் சொல்லிட்டாங்க 12 பாட்டு இருக்கு, அடுத்த ஒரு வருஷத்துக்கு 12 பாட்டு நான் ரிலீஸ் பண்ண போறேன். எவ்ரி டைம் தேர் இஸ் a full moon my song will come out. lunar cycle செட் ஆகட்டும், அது அந்த கால மிஸ்டிக்கல் அந்த சவுண்ட்லாம் போட்டு and he's touring now. So that's Peter Gabriel he's doing. So this was Genesis. Very interesting talking about bands that broke up and reformed. I thought I'll talk about it. Okay. ஏன்னா பேண்டுக்குள்ளே பிரேக்கப் ஆகி ஆனா பேண்ட் பிரேக்கப் ஆகாத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே, இது புதுசா. பேண்ட தவிர பிரேக்கப் எங்க ஆகலாம்? ரிலேஷன்ஷிப்ல ஆகலாம். ஆமா. சோ பேண்டுக்குள்ளேயே 2 பிரேக்கப் ஆச்சு, ஆனா பேண்ட் பிரேக்கப் ஆகல. That is ABBA. So when ABBA formed, 4 பேரும் they were just friends. Yeah. முதல் 3 ஆல்பம் வந்து Agnetha, Björn and Annie Frid வந்து they were just friends. அப்புறம் 2 ஆளுகள் Agnetha, Björn, Annie Frid, Bargo ரெண்டும் சேர்ந்து they became a couple. சரியா? 4th album they were a couple. 5th album they got married. Okay. சரியா? 6th album they released all the videos will be இவங்க 2 ஒண்ணா இருப்பாங்க full love songs ஆ இருக்கும். 8th albumல one of them divorced each other. Okay, but they still made music together. Next album there was 7th album. 8th album the other 2 also divorced each other. So the last album the 4 of them were still there, but they were no longer couples, but they still did music together. And they still together, they still go and they don't perform much, but they still together. But band didn't break up. அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிட்டாங்க. எனக்கு இத பத்தி ABBA பத்தி தெரியும், பட் I didn't know this side of the story. I have the entire ABBA anthology on vinyl. அவங்க முதல் ஆல்பம்ல கடைசி ஆல்பம் வரைக்கும் அந்த கவர்லயே அவங்க கிளியரா தெரியும். முதல் வந்து எல்லாரும் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஹாய் அப்படின்றாங்க. 2வது 2 பேர் வந்து கை பிடிச்சிருப்பாங்க. 3 பேர் வந்து அது 2 பேர் கட்டி பிடிச்சிருப்பாங்க, 2 பேர் கட்டி பிடிச்சிருப்பாங்க, 2 people kissing. 4ல வந்து ரொம்ப டிஸ்டன்டா இருக்கும். அதுல வந்து தனித்தனியா 4 பேர் நிப்பாங்க. சோ அதுலயே தெரியும். இப்போ ரீசன்ட்டா ஏதாவது வந்து ஒரு ஆல்பம் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? No. They announced something much bigger which blew everybody's mind. So Londonல they built a custom-made stage which can hold 4,000, 5,000 people, right? And they came up with something called an avatar. சரியா? இவங்க 4 பேரைய வச்சு அந்த ஸ்மாக்ல வந்து ஆக்ஷன் லாட் ஆஃப் திங்ஸ்ல வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க தெரியுமா? லைவ் ஆக்ஷன் எடுப்பாங்க தெரியுமா? ஒரு ஆளை வந்து நிப்பாட்டி வச்சு சுத்தி ஃபுல்லா பிங் பாங் பால் எடுத்து 3D எடுப்பாங்க தெரியுமா? They did that with ABBA with all 4 members and they captured the 3D hologram data of them performing the greatest hits. சரியா? And in London for the next 15 years they have every day an ABBA gig happening live where the 4 ABBA members are performing as avatars, which is the avatars of ABBA with a live band on stage. Amazing. I think Rahman இத பத்தி ட்வீட் பண்ணிருந்தாரு. It was huge. நான் ஒரு டிக்கெட் கிடைக்கல, இல்லன்னா I would have gone last time. Next time I'm definitely going. So இனிமே அவங்க இருந்தாலும் இல்லனாலும் they are alive in front of us. Holograms there. எப்படி அவங்க பீக்ல எப்படி இருந்தாங்களோ அப்ப இந்த வாய்ஸ் வந்து மேட்ச் பண்ணி the movements la match பண்ணி, so it's the 3D hologram in front of you. It's called avatars. And they released a new album which had about 4 songs. New albums வந்து 4 பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Okay. Went along with this and it was just fantastic. And they still had the old harmonies, their old bass எல்லாம் பக்காவா இருந்துச்சு. Yeah, my partner and I were up all night listening to those albums and ரெண்டு பேரும் கண்ணீர்ல எப்போ புது ABBA பாட்டு கேட்க இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்ட்டு. ABBA is one of the very few musicians who both myself and my partner both love. அவளுக்கு ராக் மெட்டல் ஆகவே ஆகாது. So ABBA is her thing. So yeah, they released a fantastic thing called avatars. If anybody goes to London any point of time, please get a ticket. It's absolutely worth it. எனக்கே அது இப்போ ஒரு செக்லிஸ்ட்ல இருக்கு. Amazing. Anything else bro you want to cover or wrap பண்ணிடலாமா? Okay, so before we wrap up I just want to say about
நம்ம ஆஸ் அ ஃபேன் நம்ம வந்து ஒரு மியூசிக் கேட்கறோம்னா பிகம் அக்கஸ்டம் டு சம்திங். வி எக்ஸ்பெக்ட் தோஸ் பீப்புள் டு பி தேர் ஃபார் அஸ் ஆல்வேஸ். இது வந்து இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது அன்நேச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் டு பி ஃபேர் இட் இஸ் அ நாட் அ ஜஸ்டிஃபைட் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஒண்ணு கிடையாது. ராஜாஸ் வந்து இப்ப இவ்வளவு நாள் ஒரு மியூசிக்கே கொடுக்கல, நம்ம வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மாடர்ன் லவ் வந்துச்சு, நம்ம எல்லாரும் வந்து வாவ் அப்படின்னு சொல்லி ப்ளூ ஆர் மைண்ட். ஓகே, இப்ப என்ன ஆச்சுன்னா ஹீஸ் மேட் an expectation that he's still in the scene. திருப்பி அடுத்து என்ன பண்ண போறாரு, அடுத்த ஏதாவது படம் பண்ணுவாரா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. இப்ப என்னன்னா அவர் தனி நபர் எப்பனாலும் அவர் இது பண்ணிடலாம், ஃபார்ம் பண்ணிடலாம். பட் பேண்டுக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒயேசிஸ்னு ஒரு பேண்ட், ஒரு பிரிட்டிஷ் பேண்ட், அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ். அண்ணன் தம்பி நோயல் கேலகர், லியாம் கேலகர் அப்படின்ட்டு எக்ஸலன்ட் மியூசிக். என்னோட ஃபேவரட் ட்ராக் வந்து டோன்ட் லுக் பேக் அண்ட் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டிங் ஆன் தி ஷோல்டர்ஸ் ஆஃப் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆல்பம். பட் தி ப்ராப்ளம் வாஸ் அண்ணன் தம்பினாலே அடிதடி சண்டை வந்துதானே ஆகும். சோ அடிதடி இதுவும் அதே மாதிரி பழைய அந்த சண்டை மாதிரி லிட்டரலா ஆன் ஸ்டேஜ் அடிதடி சண்டை அந்த மாதிரிலாம் நடந்து தே ஸ்பிளிட் அப். சரியா? அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் லைக் ஐயோ ஓயசிஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அது இட் நெவர் கேம் இன் எனிதிங் எல்ஸ். சோ அன்ஃபார்ச்சுனேட்லி தே நெவர். பட் நவ லியம் தனியா வாசிக்கிட்டு இருக்கான், நோயல் தனியா வாசிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபேன்ஸ் கிட்ட சேர்ந்து வாசிக்கிறா. ஒரே ஊர்ல தான்டா இருக்கீங்க, மான்செஸ்டர்ல தான்டா இருக்கீங்க, ஒரு பக்கத்துல தானே இருக்கீங்க, முடியவே முடியாது அப்படின்னு இருக்காங்க. சோ அந்த ஃபேன்ஸ் ஆர் லைக் என்ன சொல்றது, ஐயோ தவிக்கிறாங்க. இதுல என்னன்னா சும்மா இல்லாம நோயில கடைசியில சொல்லிட்டானா என் தம்பி சண்டை போட்டு போயிட்டான்ல, அப்ப நாங்க ஒரு 4 பாட்டு எழுதிதான். என்னைய பொறுத்தளவு இதான் வந்து நாங்க எழுதினே பெஸ்ட் பாட்டு, ஆனா சண்டை போட்டு போயிட்டான், அதனால நான் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டான். என்னடா சொல்றீங்க? 4 Oasis songs which they wrote which we know they think is the best songs முடியாது, என் தம்பி பேர் அதுல இல்ல, நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க? உங்களுக்குள்ள தகராறுனா எங்களை நாங்கள எதுக்குடா பண்றோம்? சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லி டீஸ் பண்றது வந்து வேற மாதிரியான கடுப்பு தான். ஆமா. சரி, முடிக்கிறது முன்னாடி கடைசியில ஒரு ஆளை பத்தி மட்டும் பேசியிருந்தோம். இந்த ஆளை பத்தி ஏன் இன்னும் பேசல நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க. பாட்டுக்காரன் ரெகுலர் லிஸ்னர்ஸ் ஆஃப் பாட்டுக்காரன் ஃபீச்சரிங் பர்ட்டி அஷ்லி தெரியும். என்னடா அந்த கனேடியன் ஒரு மொட்டை மண்டைய திருப்பானே, என் பேர் என்ன சொல்லலையே அப்படின்ட்டு. எஸ், எங்க தங்க தலைவர் டெவின் டவுன்சன் அவர் வந்துட்டாப்ல. அவர் எப்படின்னா அவரே பேண்ட பிரேக்கப் பண்ணிடுவார். சரியா? பேண்ட ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் மொதல் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு ஸ்ட்ராப்பிங் யங் லேட் அப்படின்ட்டு 4 ஆல்பம் இறக்குறாரு. பிரிச்சு மேஞ்சுறாங்க. ஒரு ஆள் எல்லாத்தையும் கூப்பிடாரு. எல்லாருமே சார் அடுத்த ஆல்பம் போடுறீங்களா, நாங்க பயங்கர ரெடியா இருக்கோம். Gentlemen, thank you for your services. It has been wonderful working with you. This is the end of Strapping Young Lad. I am starting a new band. கமால், என்னடா சொல்ற, கூப்பிட்டு வேலை எல்லாம் சொல்றீங்கடா அப்படின்னு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. எல்லாருமே இந்த கிட்டாரிஸ்ட், ட்ரம்மர், பேசிஸ்ட் எல்லாரும் அவங்க டெவின் டவுன்சன் பேண்ட் அப்படின்னு ஒண்ணு அமைக்கிறாரு. அதுல ஒரு ஃபுல்லா ஒரு 4 ஆல்பம் போடுறாரு. அது பிடிக்கல. உடனே கூப்பிடாரு, ஹே கம் ஆன் அப்படின்னு எல்லாரும் ஆல்பம் போட போற ரெடியா. ஜென்டில்மேன், we really sorry, thank you for your services. இதோட இந்த பேட்டை கலைச்சுக்கோ, நாங்க வந்து வேற ஜானர்ல இறக்க போறேன். என்னடா சொல்றீங்க? மூடு டெவின் டவுன்சன் பேட்டை மூடு, அவ்வளவுதான். அதாவது நீங்க ஸ்பாட்டிஃபைல போனீங்கன்னா எல்லாம் தனித்தனியா இருக்கும். சரியா? டெவின் டவுன்சன் பேட்டை கலைச்சிட்டு அதுக்கப்புறம் தனியா பண்ணாப்ல. அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் ஆப்ஷன் டெவின் டவுன்சன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் பண்ணி அது ஒரு புதுசா ஒரு 3 மியூசிஷியன்ஸை கூப்பிட்டு அவங்க ஒரு 4 ஆல்பம் போடுறாங்க. பக்காவா எபிக் கிளவுட்னு ஒரு பேண்ட் வச்சு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம்ஸ் ஆஃப் ஆல் டைம். டிரான்ஸ்செண்டன்ஸ்னு ஒரு ஆல்பம் முடிச்சுட்டு எல்லாம் பீக்ல இருக்காங்க. ஜஸ்ட் 2019 2018 ஜஸ்ட் பிஃபோர் ப்ரீ பேண்டமிக்ல வந்து சரி கூப்பிடுறாங்க எல்லாரும் அப்படின்னு அடுத்து ஆல்பம் போடுறோம் அப்படின்னு. ஜென்டில்மேன், தேங்க்யூ ஃபார் யூர் சர்வீசஸ். இதோட இந்த கடையை முடிச்சுப்போம். இந்த டெவின் டவுன்சன் ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்றோம். தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாம் போங்க, அவங்க எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துறேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அனுப்பிடுறாரு. அது பண்ணி கலத்துறாப்ல. ஆக்சுவலா அவருக்கு எவ்ரி டைம் எப்படி அவரோட மீட்டர்லயே மியூசிஷியன் செட் ஆகுறாங்க? அது ஒரு பெரிய ஸ்கில் செட்ல இல்ல, வேற ஜான்ரா இருக்கலாம், பட் இவரோட வைபுக்குள்ள வரணும்ல அவங்க. கரெக்ட். இங்க தான் பிடிக்கிறது இல்ல. அதான் நல்ல ஒரு பொண்ணு வந்து எங்கேயோ வேற எங்கேயோ கனடியன் ரேடியோல கேட்டு அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு அவ்வளவு கூப்பிட்டு அவ்வளவு ஒரு ஆல்பமே போட்டாச்சு, கேஷுவலிட்டிஸ் ஆஃப் கூல் அப்படின்ட்டு. இங்கதான் அப்படிச்சீங்க. அது ஒரு பேண்ட், இட்ஸ் பேண்ட். கேஷுவலிட்டிஸ் ஆஃப் கூல் வந்து ஆல்பம் பேர் கிடையாது, டெவின் டவுன்சன் அண்ட் அந்த பொண்ணு எப்பெல்லாம் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்துச்சோ அவளும் பெர்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். எப்ப கூப்பிட்டு இந்த பேண்ட் முடிச்சோ கலச்சோன்னு சொல்ல ரெடியா இருக்கணும். அடுத்த ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டாருன்னா ஒண்ணு வேலை போகுது, இல்லாட்டி போகுது ஆல்பம் சொல்லவே டெவின் டவுன்சன் இருந்துச்சு. அதான் அவரோட தலை, அதான் அவரோட கதை.
So let us end with Devin Townsend. இப்ப அடுத்த தலைவர் என்ன நியூஸ் போட்டிருக்காருன்னா, இவ்வளவு நாளா வந்து எங்களை வந்து ட்விட்டர்ல வந்து நான் அடுத்து வந்து ஒரு கிளாசிக்கல் மியூசிக்ல விளையாண்டுகிட்டு இருக்கேன், கம்போசிங் மியூசிக் அப்படின்னு நல்லா ஏத்திட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து ஐ எம் ஆக்சுவலி டூயிங் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் விச் ஜஸ்ட் அக்கர் டு மீ, ஸோ யூல் ஹேவ் டு வெயிட், ஓகே பாய் அப்படின்னு போயிட்டாரு. ஐயோ என்ன தலைவர் சொல்றீங்க, எவ்வளவு வருஷமா என்ன வெயிட் பட் ஒரு கேரக்டர் வந்தாலு வந்து சேர்ந்திருக்காங்க. Yeah, so அடுத்த hopefully by the next podcast we'll have more information about Devin Townsend. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இது பத்தி பேசணும்னு நான் டிசைட் பண்ணோன்னே, ஈவன் தோ ரெகுலர் தமிழ் மியூசிக் கேட்டு வளர்ந்த எனக்கு வந்து பேண்டோட ஒரு பிரேக்கப் வந்து பெருசா என்ன அஃபெக்ட் பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் இப்பதான் வந்து எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது இப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. பட் என்ன ரொம்ப பர்சனலா அஃபெக்ட் பண்ணது வந்து யுவன் செல்வராகவனோட ஸ்பிளிட் தான். அவங்க பேண்ட் கிடையாது, பட் சேம் திங், two people working to collaborators வந்து ஸ்ப்ளிட் ஆறாங்கல்ல. கரெக்ட். யா. சோ என்ன பயங்கரமா பர்சனல் லெவல்ல என்ன பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிச்சு. சரி அப்பனா பேண்டுக்கு இன்னும் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். Now, I'll tell you my top 3 splits which ruined my life. வந்து வேற எனக்கு ஏன்னா நான் எதிர்பார்த்தது வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் Daft Punk. I genuinely thought they had lots of things to do. நிஜமாவே நிறைய அவங்கள்ட்ட வந்திருக்கும் அப்படின்ட்டு Daft Punk is one. Second வந்து obviously I have to say Pink Floyd. ஏன்னா I am a fan and they had much more they could have done but it didn't happen. அது ஒண்ணும் பண்ண முடியாது. So let's leave it at that. Third வந்து I mean okay, so basically I can't call it a breakup. சரியா? But basically how do I explain this? சரி, so there's this whole heavy metal scene, right, where everybody plays together and all. So என்ன ஆயிடும்னா heavy metal scene வந்து அப்பப்போ ஒரு சூப்பர் குரூப் ஃபார்ம் ஆகும், பக்காவா டக்குனு ஒரு ஃபார்ம் ஆகும், பயங்கர பர்ஃபார்ம் ஆகும், அப்புறம் போயிடும். சரியா? அந்த மாதிரி வந்து ஒரு தியரிட்டிக்கலா there was a super group which had ஓபத்தோட கிட்டாரிஸ்ட் மைக்கேல் ஆக்கர்ஃபெல்ட், ட்ரீம் தியேட்டரோட ட்ரம்மர் மைக் போர்ட்னாய், Devin Townsend and Porcupine Trioட Steve Wilson in the same place. Okay. Yeah. This is like basically like getting A.R. Rahman, Ilayaraja, Yuvan Shankar Raja and Anirudh inside a room and saying you're a band. On the level that is that, and it was not theoretical. All four of them were aware of this. They were it existed like physically for a brief amount of time, but then they broke up. I mean, as in they didn't do anything. Oh, album ஏ பண்ணல. No, ஒரு பாட்டு கூட வரல. 4 பேர் இருந்தாங்க. நம்ம எப்படின்னா நம்ம 4 பேர் இருக்கோம், let's meet up, let's do something. நான் வரேன், நீ வர, நான் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு 4 பேர் பேசினாங்க. எல்லாருக்கும் தெரியும், everybody is excited, but nothing happened. Okay, it could have been something way bigger. All four of them are still good friends and they still tour, they keep meeting someplace and all. நடக்கலாம், but it's a breakup. It did happen. அதனால yeah, so this is the third thing. Okay, interesting இது. சூப்பர் பர்ட்டி. இவ்வளவு நேரம் எங்க கூட வந்து பிரேக்கப் ஆஃப் பேண்ட்ஸ் பத்தி பேசினதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலா ஃபுல் இன்ஃபர்மேட்டிவா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஒரு 100% பேசினீங்கன்னா எனக்கு அதுல ஒரு 2% மட்டும் தான் தெரியும். வேற எல்லாமே வந்து எனக்கே ரொம்ப புதுசான இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ சோ மச். எவ்ரி டைம் நீங்க இங்க வரும்போது யூ ஆர் ஓப்பனிங் சம்திங் சம்திங் நியூ ஃபார் அஸ். தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். இட்ஸ் a pleasure having you. இன்னும் நிறைய பேசிருப்பேன், ஆனா இது போல பேசினா எனக்கு இங்க பிரேக்கப் ஆயிடும். Thank you so much. It's been a pleasure. Thank you so much Berty. And இவ்வளவு நேரம் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.